ॐ शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனலியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே கடந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னோன் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 58வது பாட்டு. இந்த மாயினால் ஜீவன். மாயினால் ஜீவர்க்கு ஏழவஸ்தைகள் உண்டாகும் அந்த ஏழவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய் முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தளல் கெடல் குளிர்மையாதல் விராமம் தனை மறந்த வேதமையே அஞ்ஞானம் பரன் இலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல் நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும்
அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும். கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போகல். முத்தனாய் எல்லாம் செய்து முடிந்ததானந்தமாமே. இது நினக்கரியும் வண்ணம் இப்படி ஒரு திஷ்டாந்தம். புதுமையாம் கதை கேட்பத்து உருடரோர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். அறியாத மயலஞானம் அவன் இல்லை காணோம் என்றல் பிரியா ஆவரணம் ஆகும். பீழை கொண்டலல் விட்சேபம் நெறியாள தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம். புண்ணிய பதிகன் பின்னும் உருடர் 9 தம்மை எண்ணும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல். கண்ணினில் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல். திண்ணிய மனதில் ஐயம் தெளிதலானந்தமாமே. தசபுமான் தனை கண்டார் போல் சர்க்குரு மூர்த்தியேயம் நிஜவடி வினையான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். சுசி பெரும் லட்சியார்த்தம் துவம் பதம் தற்பதங்கட்கு அசிபதன் ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளார். விண்ணொன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில் மண்ணொன்று கடவின் என்றும் மருவிய ஜலவின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மன் ஈசன் நன்னு கூடஸ்தன் ஜீவன் 4 சைத்தன்யமாமே. பூச்சிய ஈசன் சீவன் புகழ்பதம் 2 நிற்கும் வாச்சியம் லட்சியம்தான் மலமிலா பிரம்மமான்மா. காய்ச்சிய பாலில் நெய் போல் கலந்துதான் கடைந்தெடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளே. படிய கணக்கால் வினமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். ஐம்பூத விகாரம் அன்றோ பெரியதோ துருத்தி மூக்கின் விடுவது போல் உன்மூக்கால் எரி பிரானனும் நீ அல்லை ராஜத குணவிகாரம். கரணமா மனது புத்தி கர்த்தாவாம் அவையான்மாவோ பரமுள 2 கோசம் சத்துவ குணவிகாரம் வரமறு துயில் ஆனந்த மயனையும் நான் எண்ணாதே. விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரமாம். சத்தோடு சித்தானந்தம் சமம் திரம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவா அறிந்து பொத்தொடு சடதுக்காதி பொருந்து வேதங்களான குத்திர பஞ்சகோச குகை விடு வெளியில்லாவான். பஞ்சகோஷமும் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சிய அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன். வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். முன்புகள் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தன்னை காணாத பின்பவன் இடையில் கண்ட பெரிய பாழ் அவனோ பாராய். அன்புல மகனே காண்பது அடங்களும் காண்பாண்டி. தூல சுகும அஞ்ஞானம் தோன்றும் 3 அவஸ்தை தாமும் காலமோர் 3 ஜன்ம கடல் எனும் கல்லோளங்கள் போலவே
வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான். ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி. சுடருக்கு சுடர் வேறுண்டோ பல்லார் முண்டசமன் தன்னை பார்ப்பது தலை கொண்டேதான் அல்லாமல் 11 அவனிடத்துண்டோ பாராய். அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு கலந்துரையாடல் வச்சுருக்கோம். முதல்ல நீங்கள் வரீங்களா? இல்லை, உங்களுக்கு எங்கே உட்காந்தான்னு தோணும். ரெக்கார்டிங்கா? அந்த தாண்டவராய சுவாமிகள் அருளிய அந்த கைவல்ய நவநீதம் நூலில் நிம்மதியை அடைகிறதுக்கு எதையும் சார்ந்து இல்லாமல், நிம்மதி யாரையும் எதற்கும் சார்ந்து இல்லாமல் நிம்மதியை அடையக்கூடிய ஞானத்தையும் மோட்சம் அடையக்கூடிய ஞானத்தையும் விளக்குற நூல் தான் கைவல்ய நவநீதம். இது வந்து பகவத்கீதா, பிரம்மசூத்திரம் அண்ட் உபனிஷத் மூணையும் பற்றி சார்ந்த நூலாகும். இது வந்து எளியவர்கள், பாமரர்களும் எளிமையாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக தாண்டவராய சாமிகள் வந்து சொல்லியிருக்காரு. நவநீதம்னா வெண்ணெய்ங்கிறது அர்த்தம். அது எவ்வளோ மென்மையாக இருக்குமோ, எளிமையாக இருக்குமோ அந்த மாதிரி மென்மையாக சொல்லியிருக்காரு. அதோட சாரம் வந்து, இந்த நூலோட சாரம் யானே எங்குமாம் பிரம்மம் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம்ங்கிறது தான் அதோட சாரமே. எங்கும் பிரம்மம் தான் இருக்குது. நானே பிரம்மம் அப்படிங்கிறது, நீ நாங்கிற பேதம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த ஆதார தத்துவம் வந்து மெய்ப்பொருள் தான். இந்த பேதங்களெல்லாம் தாண்டி அந்த ஜெகத்து வந்து ஒரு கற்பனை, கற்பிதம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. வெளியே ஆகாசம் எப்படி வெளியேயும் உள்ளேயும் இருக்கோ அதே மாதிரி அந்த பிரம்மமும் என்ன வெளியே இருக்கோ அதுதான் உள்ளே இருக்குங்கிறதான் சாரம். அதைத்தான் இந்த நூலில் வந்து விளக்குறார் தாண்டவராய சாமிகள். அப்புறம் வந்து ஜெகத்து ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தத்தை மெயினாக சொல்கிறாரு. அதில் வந்து ஜெகத்துனா என்ன, ஜெகத்துனா ஜீவன்னா யார், ஜெகத்துனா என்ன, பந்தத்துக்குரிய பந்தத்தின் சொரூபம், பந்தத்தோட காரணம், அதுலேருந்து விடுபடுவது எப்படி, மோட்சத்தோட சொரூபம், மோட்சத்தோட காரணம், அதை வந்து அடைவது எப்படி, ஈஸ்வரன்னா யார், இதை எல்லாத்தையும் பற்றியும் விளக்குறது தான் இந்த நூல். இதை வந்து படிக்கிறவங்களோட தகுதிகளையும் சொல்கிறார். யார் யார் இந்த புக்கை வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறப்ப விவேக புத்தி உடையவங்க, எது நிலையானது எது நிலை இல்லாததுங்கிறத அறிஞ்ச அந்த விவேக புத்தியும், நிலையானதை அடையக்கூடிய வைராக்கியம் உடையவங்களையும், சமாதி முதலிய 6 குணங்களை பற்றியும், முக்தி அடைகிற ஆசை உடையவங்க மட்டும்தான் இந்த புக்கை வந்து படிக்க முடியும். சமாதி முதலிய அந்த 6 கூட்டத்தில் அந்த அந்த சமம் அகக்கரண தண்டம், மனது புத்தியை வந்து கட்டுப்படுத்துகிறவங்களும், தமமாகிய அந்த புறக்கரண தண்டத்தை இந்திரியங்கள் மூலியமாக வர்றதை கட்டுப்படுத்துகிறவங்களும், விடல் பொறுப்புகளை விடல், சகித்தல், 6 துர்க்குணங்களை சகிக்கிறது, காமம், குரோதம், லோபம், மோகம், தமம், மதம், ஆச்சரியம் ஆகிய 6 குணங்களையும் சகிச்சுக்கிறது, சமாதானம், குருவோட அந்த குரு சொல்கிறத வந்து மனசார ஏற்றுக்கிறது, நம்பிக்கையோடு ஏற்றுக்கிறது, மனசில் ஸ்ரத்தை, சமாதானம் மனசில் பதிய வச்சுக்கிறது. இந்த குணங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த கைவல்ய நவநீதம் புக்கை வந்து படிக்க முடியும்னு சொல்கிறப்ப சிஷ்யன் வந்து வர்றார். வந்து குருட்ட வந்து நான் தாங்க முடியாத சோகத்தில் இருக்கேன், இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு வழி தான், தன்னைத்தானே அறியும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு, தானே அந்த பிரம்மம்ங்கிறத நீ உணரணும்.
ஜீவாத்மாவாகிய நீயும் அதை புரிஞ்சுட்டு பிரம்மாத்மாவையும் புரிஞ்சுட்டு கடைசி பிரம்மங்கிறத புரிஞ்சுட்டா உனக்கு எந்த கேடும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ தன்னைத்தானே அறிபவன், எல்லாருமே தன்னைத்தானே அறிபவர்கள் தானே அப்படின்னு சொல்கிறப்ப நானும் தேகன் தேகி அப்படிங்கிறத நீ புரிஞ்சிட்டா தான் தன்னைத்தானே அறிபவன் அப்படிங்கிறது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலையை பற்றி சொல்லிவிட்டு கடைசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரோபம் அபவாதம் பற்றி விளக்குறார். ஆரோபம் பந்தத்துக்கு காரணம், அபவாதம் முக்திக்கு காரணம் சொல்லிட்டு கண்ணால் காண்பது எல்லாமே மெய் கிடையாது. கண்ணால் காண்பது ஒன்றாக இருக்கும், அறிவால் ஆராய்ந்து பார்க்கும்போது அது வேறொன்றாக இருக்கும். எப்படி கயிறு பாம்பாக தெரிகிற மாதிரி இந்த பிரம்மம் ஒன்று தான், ஆனால் அது ஜகத்தாக தெரியுது. அது பிரம்மம் நிலையானது, ஒன்றாய் சமமாய் பூரணமாய் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிற பிரம்மம் ஐம்பூதங்களின் மாயை காரணத்தால் ஐம்பூதங்கள் தோன்றி ஐம்பூதங்களின் விகாரத்தால் ஜெகத் தோன்றுது. ஜெகத்துங்கிறது ஒரு காட்சி பிழை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ புரிஞ்சுக்கிட்டா என்றைக்கும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்றுனா ஆரோபம் அபவாதம் பற்றி சொல்லி சிருஷ்டி உருவான கதையை சொல்லி 10 நபர்கள் அந்த கதையை சொல்லி வரிசையாக அவனுக்கு ஆத்ம ஞானத்தை புரிய வைக்கிறார். ஸ்டார்டிங் ரொம்ப அருமை. இல்லை, வேதாந்தத்தில் முதல்ல இப்போ தான் உள்ளே வர்றாங்க. டேர்ம்ஸே ரொம்ப கஷ்டம் படிக்கிறது, இருந்தாலும் அவ்வளோ முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. அந்த 30 மட்டும் ஃபஸ்ட்டு 1 to 30 மட்டும்தான் படித்தேன். அதுக்கப்புறம் சரி அடுத்த கலந்துரையாடல் அடுத்து யார் சொல்லுங்க? அப்படியா? ஸ்பெஷல் சேர் போட்டிங்களா? பின்னாடி ஃபேஸ் தெரியலையா? பிரச்சனை இல்லை, உட்காரு. நீங்கள் சொல்லலாம். ரிப்பீட்டேஷன் பரவாயில்ல. இது நம்ம அவரவருக்காகத்தான். இது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி எடுக்கல. இது நம்மளுடைய அவ்வளவுதான், அதுக்காகத்தான், நமக்காகத்தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. தாண்டவராய சுவாமிகள் வேதாந்தம் என்னும் பார்க்கடலை கடந்து எடுத்த கைவல்யம்னு இவங்க நம்ம ஆனந்திமா சொல்கிற மாதிரி எதையும் சார்ந்திராத தன்மை அதை நவநீதமாக்கி வெண்ணையாக்கி கடைந்தெடுத்து நம்ம விழுங்க வேண்டியது தான் சொன்னாங்க. அந்த நம்ம என்னதான் விழுங்கினாலும் அந்த நவநீதத்தை ஜீரணிக்க வச்சு அதை நம்ம மயமாக நம்ம ஆக்குனாத்தே அதுக்குரிய பலன் கிடைக்கும். அதுக்காக இந்த எளிமையான பாடல் உள்ள இந்த தத்துவ விசாரத்தை இன்னும் எளிமையாக்கி அதுக்கு விளக்கம் சொல்லி நம்மளை விளக்க வச்சு எளிதில் புரிய வைக்கும் நம் குரு ஆனந்தி அம்மாவுக்கு என் பணிவான நமஸ்காரங்கள். அப்புறம் ஆனந்திமா எப்பயும் அந்த பாடல்களில் உள்ள முக்கிய வரிகள், அதாவது உதாரணத்துக்கு உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடு இல்லை, ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம், அப்புறம் நாம ரூபங்களின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தது என்று திரும்ப திரும்ப ஒவ்வொரு வகுப்பிலும் உபதேசித்து கொண்டே இருக்கிறது. நம்ம மனசில் நல்லா ஆழமாக பதிகிறதுக்கும் நமக்கு நம்ம மனசை ஊடுருவி செல்வதாக இருக்குது. அவங்களுக்கு நமஸ்காரம். தாண்டவராய சுவாமிகள் முதல் பாட்டிலேயே இந்த சாதன சதுஷ்டய சம்பத்து ஆகிய விவேகம் வைராக்கியம் சமாதி என்ற 6 கூட்டம் முமுட்சுத்துவம் இவற்றையும், அடுத்த பாடல்களில் சமாதி சக்க சம்பத்துனா என்ன, சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை இவைகள் தான் மோட்சத்துக்கு சாதனங்கள்னு அறிமுகப்படுத்தினார். அப்புறம் அவர் இதை சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும்னு சொல்லியிருக்காரு.
அது என்ன அறிவு? நான் யார் என்ற அறிவு. நாம் என்று வேதாந்த விசாரத்துக்கு இந்த சாதனங்களான இவைகள் தான் நமக்கு இருக்க வேண்டிய தகுதி, அதிகாரித்துவம். இவற்றை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இவையெல்லாம் நமக்கு பரிபூர்ணமாக கைகூடி இருந்துச்சின்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் அடுத்து விளக்கிய சிருஷ்டி கிரமம், அனைத்து மாயா காரியமான திரிகுணம், சரீரத்ரயம், அவஸ்தாத்ரயம், பஞ்சகோஷம் அனைத்துமே நான் அல்ல என்று விளக்குவது நமக்கு எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முக்கியமானது அந்த சாதனங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ போன கிளாஸில் தைத்திரிய மினிஸ்டில் ஆனந்தவல்லியில் சொல்லியிருக்காங்க, வைராக்கியத்தை கொண்டு வந்திருக்காங்க. அங்கே அவ்வளோ, அதாவது மனுஷ ஆனந்தத்துக்கு வைராக்கியம்தான் ரொம்ப முக்கியம். வைராக்கியத்தை தான் கடைசியில் அவ்வளோ சொல்லி கடைசியில் வைராக்கியத்தை தான். அதே மாதிரி நம்ம வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசி திருப்தி தீப பிரகரணத்துலேயும் சொல்லியிருக்காரு, த்ரீஷு தாமசு யத் போக்யம் போக்தா போகச்ச யத் பவே தேப்யோ விலக்ஷண சாட்சி சின்மாத்ரோ அகம் சதாசிவகன். இது கைவல்ய உபனிஷத்தோட மந்திரம். அதில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம விலக்ஷண சாட்சி அகம், சின்மாத்ரோ அகம், யானே எங்குமாம் பிரம்மம் என்று நம்ம அந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரம்மாபியாசம் செய்து கொண்டே இருக்கணுமா. இருந்தோம்னா நமக்கு சாதன சதுஷ்டயம் இயல்பாகவே நம்ம அதை ஒன்றுன்னா ஒவ்வொரு சாதனத்தையாக நினச்சி இருக்கிறது போல இந்த பிரம்மாபியாசம் பண்ணாவே நமக்கு சாதன சதுஷ்டயம் இயல்பாகவே பரிபூர்ணமாக வந்துருங்கிறது என்னோட கருத்து, நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த போகியம், போக்தா, போகம் என்ற அந்த போக வஸ்து, போக சாதனம் தானே எல்லா மாய காரியத்துக்கும் காரணம். மாய காரியம் அனைத்துமே இதுதான், இந்த போகியம், போக்தா, போகம்தான். அவற்றிற்கெல்லாம் சாட்சி நான் அப்படின்னு நினைக்கணும். சச்சித் ஆனந்தம் என்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை, பிரம்மஸ்வரூபத்தை நீதான் அது என்றும், காண்பது அடங்கலும் காண்பான் நீயே என்றும், சுயமாய் ஜோதிச்சுடர் நீயே, சுயமாம் ஜோதிச்சுடர் நீயே என்று அறிவையும் கொடுத்துள்ளார் தாண்டவராய சுவாமிகள். இதில் அதாவது தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தின் விசாரத்தில் நம்ம ஆனந்திமா சொல்கிற மாதிரி அந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியத்து விசாரத்தோட இப்போ கிளைமேக்ஸ் சீனில் நம்ம இப்போது நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு நன்றி, வணக்கம். சூப்பர், ரொம்ப அருமையாக எல்லாரும் ரொம்ப ரசித்து உங்களை ஏதோ நாவல் படிப்பாங்க, நாவல் படித்த மாதிரி அவ்வளோ ஒரு எல்லாரோட புண்ணியம், கூட்டு புண்ணியம். ஸ்ரீ குருப்பியோ நமக. இப்போது ஆனந்தியம்மாவோட அருளுரையினால் நம்ம அந்த கைவலி நவநீதம் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட கேட்டதைத்தான் நான் இப்போ அவங்களோட வார்த்தைகளை தான் எடுத்து, அது மதினிலாம் அவங்களும் அப்படி சொன்னாங்க. என்னால் அந்த அளவுக்கு இன்னும் ஞானம் இல்லை. உங்களோட வார்த்தைகளையே நான் திருப்பி சொல்கிறேன். அது என்னோட குருவிட்டு நான் கேட்ட அதே வார்த்தை தான், இல்லை ஓசி தான். நானும் தாண்டவராய சுவாமிகள் அடி அந்த கைவல்ய நவநீதம் நூல் சமஸ்த சாஸ்திரங்களோட சாரம். கைவல்யம்னா என்ன? எதையும் சார்ந்திராமல் இருப்பது. கைவல்யம் கேவல பாவக. நம்ம எல்லா உயிரினங்களோட ஒரே குறிக்கோள் என்னது? கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. சாஸ்திரம் நீயே அந்த நிம்மதி அப்படின்னு சொல்லுது. நாமே சுகஸ்வரூபம், நானுமே ஆனந்த ஸ்வரூபம் எது தெரியாமல் நம்ம எதில் ஆனந்தம் கிடைக்கும்? புறப்பொருள்களில் எல்லாத்தையும் தேடி 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 ஓடிக்கிட்டே இருக்கும். அனாத்மா விஷயத்தில் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னாங்க. கண்ணில் இருக்க கண்ணாடி நமக்கு தெரியாமல் வீடு முழுசும் தேடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. இது எவ்வளோ ஒரு இதான உதாரணம். நம்மக்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அது நமக்கு தெரியலை. அந்த ஒரு உதாரணத்தை சொல்லி எளிமையாக புரிய வச்சாங்க. நம்ம பார்க்குற புற விஷயமெல்லாம் அதோட தோஷம், அந்த விஷய சுகங்களோட தோஷம் என்னென்னா
துக்கம் கலந்த தன்மை, நிறைவை தராத தன்மை, அடிமைப்படுத்தும் தன்மை. மாறாத இன்பத்தை மாறுகின்ற உலகம் உறவுகளில் நம்ம தேடுறோம். இந்த விஷய சுகத்தை அறிவுபூர்வமாக எப்படி நம்ம சார்ந்திராமல் இருக்கிறது? என்னால் பார்க்கப்படவும் எதுவும் நான் அல்ல. உடல், மனம், புத்தி, உலகம், உறவுகள், உடைமைகள் எதுவும் நான் அல்ல. அவற்றுக்கு வரும் துக்கமும் எனக்கல்ல. நான் இவற்றுக்கு வேறான தூய ஆத்மா. இவைகளை பார்க்கும் சாட்சி மாத்திரமே நான். ஆனால் அஞ்ஞானத்தினால் இந்த ஆத்மா பஞ்சகோஷ திரைகள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 திரைகளால் மூடப்பட்டிருக்கு. இந்த திரைகளை ஒன்றுன்னா நம்ம நீக்கணும். நீக்கிறதுனா என்ன? குருவிடமிருந்து வர்ற ஞானத்தினால அறிவுபூர்வமாக நம்மளோட ஆட்டிடியூடை மாற்றி, நான் அம்மா, மனைவி, மகள் அப்படிங்கிற சின்ன நான் இல்லை, நான் நித்திய அசங்க சுகஸ்வரூபமான பிரம்மம் என்று நம்மை பெரிய நானாக எண்ணி நம் பார்வையின் கோணத்தை மாற்றணும். அந்த ஞானத்தினை, அதற்கான விசாரம்தான் இந்த நூல். ஒரு முதல் இதை ஒரே ஒரு பாடல் தான். எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளி போல் யான் சொரூபமானேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே அப்படின்னு குரு முதலே சொல்லிடுறாரு. இந்த நூலில் அடுத்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது. யானே எங்குமாம் பிரம்மம் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் சுவரிடை வெளி போல் யானின் சொரூபமானேன். நானே எங்கும் நிறைந்துள்ள பிரம்மம், உலகமெல்லாம் மித்யா, நான் எனது நிஜ வடிவமான பிரம்மமாய் நிலை பெற்றேன் அப்படின்னு இந்த நூலோட சாரத்தை நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறத இந்த ஒரே பாட்டில் சொல்லிடுறார். எதையும் நம்ம சாதிக்கணும்னா அதுக்கு சாதனம்னு ஒன்று வேணும்ல. சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. அதனால் அதுக்குரிய தகுதியாக விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம், சமாதி சர்க்க சம்பத்து 4 சாதனங்களுக்கு. இப்படிப்பட்ட சாதனங்களுக்குடைய அதிகாரி மூவகை துன்பங்களால் ஆதிபௌதியம் அந்த மூவகை துன்பங்களால் வெயில் செய்தா புழு போல் வெம்பி காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓன் போல் மான் போல் ஓடி குருவினை வணங்கி பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி என்னை ரட்சிக்க வேண்டும் சொல்கிறார். அப்போ குரு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னைய அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பித்து இவன் உன்னை நீ அறிந்தால் ஆகில் உனக்கோர் கேடுமில்லை, என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனேன்னு உபதேசத்தை தொடங்குகிறார். 3 அவஸ்தைகளை பற்றி சொல்ல நனவு, கனவு, நனவு, ஆழ்ந்த உறக்கம், சொப்னம், ஜாக்கிரதை, சுஷுப்தி. இந்த 3 அவஸ்தைகளில் இந்த நான் யாருன்னு பிரித்து நம்ம அறிஞ்சிக்கிறது தான் சூத்திரம், முக்கியமான சாவி. இதுதான் முக்கியமான உபதேசம். பிரம்மசத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவன் பிரம்மனன்றி வேறில்லைன்னு சொல்கிறோம். நம்ம கண் எதிர பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, வியாபாரத்தில் இருக்க இந்த உலகத்தை மித்யான்னு புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு இந்த சிருஷ்டி உலகம் எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சிருஷ்டி கிரமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். மாயையின் சிற்சாயாக முக்குணங்களிலிருந்து வெளிப்பட்ட ஈசன், ஜீவன், தோற்றமாம் சக்தி, மூடலாம் சக்தி, ஆரோபம், அத்தியாரோபம், இதையெல்லாம் சொல்கிறார். கற்பனையாக தோன்றிய சிருஷ்டி கிரமத்தில் காணும் உலகங்கள் அனைத்தும் சொப்பனம் என கருதி இந்த உலகமே கனவு தான் அப்படின்னு நமக்கு இது புரிஞ்சு ஐயமின்றி பொய்யென நிச்சயித்தவனே உண்மையான ஞானி அப்படின்னு சொல்கிறார். அடுத்து மாயையிலிருந்து தானே மாயையோட சிற்சாயிலிருந்து தானே எல்லாம் வருது. இந்த மாயையினால் ஜீவனுக்கு 7 அவஸ்தைகள் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறார். இந்த மாயையினால் ஜீவர்க்கு 7 அவஸ்தைகள் உண்டாகும். அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். முந்த அஞ்ஞானம், மூடல், முளைத்தல், காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், தளல் கெடல், குளிர்மையாதல்னு 7 அவஸ்தைகளை பற்றி சொல்கிறார். அந்த 7 அவஸ்தைகளும் நமக்கு நல்லா புரியணுங்கிறக்கா 10ஆம் அவன் கதையை சொல்கிறார். அந்த 10 பேர் ஆற்றுக்கிட்டே கடந்து போவாங்க. 10ஆம் அவனை காணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடைசிக்கு புண்ணிய புருஷர் ஒருத்தர் நீ தான் அந்த 10ஆம் அவன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி தான் குரு நீ தான் பிரம்மம், உனக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அந்த கதையின் மூலமாக நமக்கு ஆசிரியர் இதை தெளிவாக புரிய வைக்கிறார்.
இந்த கதையும் அதையும் ஒத்து நோக்கணும்னா நமக்கு ஒரு தெளிவாக உள்ளங்க நெல்லிக்கினி போல் அந்த நாமே பிரம்மங்கிறது நல்ல அந்த 10ஆமவன் எங்கும் போல இங்கே தான் இருக்கிறான்னு புரிஞ்சிக்கிறது போல நாமே நம்மை பிரம்மம் என்று புரிந்து கொள்வது தான் அபரோட்ச ஞானம். இதன் பிறகு அப்புறம் சீடன் இதை பிரித்து அறிஞ்சிக்கிறது. நம்ம ஜீவன் ஈஸ்வரன் அடுத்த இந்த தத்துவமசி சார்த்து கொண்டாடுறார். வாக்கியார்த்தம் லட்சியார்த்தத்தில் தான் 2 பேரும் வாக்கியார்த்தத்தில் வேற, லட்சியார்த்தத்தில் 2 பேர் ஒன்று தாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பாலில் நெய் மாதிரி கலந்து இருக்குது, நம்ம அதை கடைஞ்சி எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அதை எப்படி நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அழகான பாட்டு 2 பாட்டு சொல்கிறார். பிரிவது எப்படி கண்டால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். ஐம்பூத விகாரம் ஒன்றோ வெறியது ஒரு துருத்தி மீக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ இல்லை. ராட்சத குணாவிகாரம் கரணமாம் புத்தி மனது புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுள்ள 2 கோஷம் சத்துவ குணவிகாரம். அந்த மனசு புத்தியெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், அது ஆன்மா கிடையாது. பிராணனும் ஆன்மா கிடையாது, அது ராட்சச குணவிகாரம். நம்ம உடம்பே பிணமாக போகிற உடம்பை நம்ம நினைக்கக்கூடாது, அந்த அறிவினை கொல்லணும். அது ஐம்பூத விகாரத்தில் வந்தது தான் நம்ம ஸ்தூல சரீரம். சரி, அப்போ ஆனந்தமயன் தான் அப்படின்னு நினச்சோம்னா, வரமறு துயில் ஆனந்தமயனையும் நான் என்னாதே விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரமாமே அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து சொல்கிறாரு, குத்திர பஞ்சகோச புகை விட்டு வெளியில் வருவாய். அந்த ஆன்மாவோட லட்சணங்கள் 10 சத்து சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா, நீ அதுவாக அறிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் விளக்கிட்டு நீ அந்த ஆன்மாவை அவனை புரிஞ்சுக்கிட்டு பொத்தோடு வஞ்சகமான இந்த சடம் துக்காதி பொருந்தி பேதங்கள் அதை எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் சத்து சித்து ஆனந்தம் அதுக்கெல்லாம் எதிர்ப்பதம் போட்டு இந்த மாதிரி துக்கங்கள் நிறைஞ்ச வஞ்சம் நிறைந்த பஞ்சகோச குகையை விட்டு வெளியில் வருவாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்புறம் அடுத்து தத்துவமசி விசாரம் ஆரம்பிச்சிருச்சு. அது சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அடுத்து ஈர்க்கத்திலேயே பஞ்சகோசம் விட்டு அப்புறம் நமக்கு இருக்கிற பால் தானா, அந்த பால் தான் நானா அப்படின்னு சீடனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை, பார்க்கறது காண்பதும் அடங்கலும் காண்பான் நீயே அப்படின்னு உபதேசம் பண்ணுறாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் சாட்சி நீ தான் அப்படிங்கிறாரு. இது இந்த பாடல் மூலமாக ஸ்தூல சூட்சும காரண மூன்று அவஸ்தைக்கு வேற இருக்கிற 3 அவஸ்தைகள். இந்த மூன்று சரீரங்கள், அந்த சரீரங்கள்னால உண்டான 3 அவஸ்தைகள், சொப்பனம் ஜாக்கிர சுஷுப்தி அவஸ்தை, 3 காலங்கள். அப்புறம் இது எல்லாமே காலச்சக்கரத்தோட சுழற்சியினால் பிறவி கடலில் வர்ற அலைகள் போல் நம்மக்கிட்ட தோன்றி மறைஞ்சு வந்து போய்கிட்டே தான் இருக்கும். நமக்கு எத்தனையோ பிறவி இருக்குது, அதெல்லாம் நம்மளால் கணக்கிடவே முடியாது. இதுக்கெல்லாம் சாட்சி நீதான ஆணித்தரமாக தட்சிணாமூர்த்தி மேலே ஆணையிட்டு சொல்கிறாருங்கத்தில் அதில் நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கணும். நம்ம இதுக்கு சாட்சி தாங்கிறது அந்த நம்ம இதில் வரும். நம்ம திருப்தி தீபத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு ஞாபகம் இல்லை, அதில் வரும் நீ தான் சாட்சின்னு நிறைய பாடல்கள் நம்மளை ஆழமாக அதை நம்ம விலகி நின்று நம்மளை அதை மற்ற விஷயங்களை பார்க்க வைக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசி பாட்டில் நாமே சுயஸ்வரூபம், சூரியனுக்கு விளக்குறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை, நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு அடுத்து 10ஆமவனை சொல்கிறதுக்கு 11ஆவதுனா ஒருத்தர் தேவையில்லை, நம்ம தான் அந்த சுயஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. நன்றி. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நன்றி. அருமையாக இருக்கு. தவறு இருந்தால் நன்றி. எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக கேட்குறது. சரி, தத்துவ விளக்க படலத்தில் 1 to 37
1லேருந்து 73வது பாடல் வரைக்கும் ஆனந்தி எடுத்திருக்காங்க. அதை பற்றி சொல்லுவோம், கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுவோம். கைவல்யம்னா அதுக்கு அர்த்தம் வந்து மோட்சம். மோட்சம்னா நிம்மதிக்காக எதையும் சார்ந்திராத தன்மை. தாண்டவராயர் வந்து மிக எளிமையாக உபனிஷத்தில் உள்ள சாரத்தை எளிய தமிழில் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். முதல்ல வந்து இப்போ சீடன் வந்து என்ன கேட்குறாருன்னா, வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி உலக துன்பத்தில் இருந்து விடுபட குருவை தேடி ஓடி வருகிறான். அப்போ மேலும் நிம்மதிக்காக வழியை சொல்லுங்கள்னு குருகிட்ட சொல்கிறாரு, கேட்குறான். அப்போ குரு வந்து சொல்கிறாரு, உன்னுடைய பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்று கூறுகிறார். அதாவது இந்த பிறவி துன்பத்தை போக்கும் மாற்று ஒன்று உண்டு என்றும், சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்று கூறுகிறார். அதுக்கு சீடன் சொல்கிறாரு, சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் நினது கருணையினாலே நீர் என்னை ஆளலாமே என்று சீடன் கூற, அதாவது நீங்கள் எனக்கு புரியலைனாலும் நீங்கள் உங்களோட இது தான் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குரு சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்பாயாகில் ஈது உபதேசித்தேனே என்று குரு உபதேசம் அளிக்க தொடங்குறாரு. குரு சொல்கிறாரு, முழுமையாக பிரச்சனையில் இருந்து விடுபட உன்னை பற்றிய அறிவு உனக்கு வர வேண்டும் என்றார். உன்னை பற்றிய அறிவு உனக்கு வர வேண்டும் என்றார். சீடன் சொல்கிறாரு, எனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியுமே, நான் இந்த உடம்பு அப்படி எல்லாமே, நான் இந்த உடம்பு இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமே, என்ன பேர் ஊர் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி சீடன் சொல்கிறாரு. அதுக்கு குரு சொல்கிறாரு, இன்னது தேகம் தேகி என உணர்வான் யாவன் என்றார். தேகம் யார், தேகத்துக்கு வேறான தேகி யார் என்பதை அறி. தேகியை காட்டுவதற்கு கனவை பற்றி விளக்குகிறார். அப்புறம் கனவை பார்த்தது யார், நன்றாக தூங்கினேன் என்று கூறியவன் யார், உலகத்தில் விவகாரம் பண்ணுபவன் யார் என்று கேட்டார். மேலும் குரு இதற்கு உடம்பிற்கு வேறாக ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர வைப்பதற்காக பிறவி எப்படி உண்டாயிற்று என்று சிருஷ்டியை பற்றி கூறுறாரு. அப்புறம் சிருஷ்டி எப்படி மாயை, ஈஸ்வரன், ஜீவன் எல்லாம் தோன்றுறாங்க, பஞ்சபூதங்கள் எல்லாம் தோன்றுது, உண்டாயிடுச்சுன்னு பார்த்தோம். அதுமாரி மாயையில் வந்து 2 சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம். அது வந்து தோற்றமம் சக்தி, மூடல் சக்தி. மூடல் சக்தியில் வந்து அதாவது மறைத்தல் சக்தி, அதுக்கு வந்து அது வந்து என்னென்னா, இது உண்மை அல்ல என்று பேருண்மையை மறைக்கிறது அந்த மூடல் சக்தி. மாய பிரபஞ்சம் வந்து ஒரு காட்சி பிழை என்று சாஸ்திரம் சொல்லுது. மாயை எப்படி செயல்படுகிறது என்பதற்கு 7 அவஸ்தைகள் பார்த்தோம். அது என்னென்னா, அஞ்ஞானம், ஆவரணம், விட்சேபம், பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம், துக்கம் போதல், ஆனந்த பிராப்தி 7 பார்த்தோம். 7த்துக்கு விளக்கம் வேணும்னா இருக்கட்டும், நேரம் ஆயிடுச்சு. இப்போ சிருஷ்டியை பற்றி கூறி பின்ன 45வது பாடலில் சிருஷ்டியை பற்றி எல்லாம் நிறையா சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பதெல்லாம் சொப்பனம் போல் என்று துணிந்தவன் ஞானி ஆவான். எல்லாமே கற்பனை, நம்ம சிருஷ்டியில் வந்தது பூரா எல்லாம் கற்பனையாக தான் சொல்லியிருக்கோம். அந்த கற்பனையிலேருந்து வந்த நானுமே என்னது, கற்பனை தான். நானும் அந்த கற்பனையிலேருந்து வந்த நானும் கற்பனை, அதனால் எல்லாமே கனவு. கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பதெல்லாம் சொப்பனம் போல் என்று துணிந்தவன் ஞானி ஆவான். அப்போ சொப்பனம் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய இது வேணும், வைராக்கியம் வேணும், அதுதான் ஞான பலம் வேணும். அதுக்கு தான் அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு சொல்கிறேன். மேலும் 46-47 பாடலில் வந்து அபவாதம், அதாவது முக்தி நிலை பற்றி சொல்கிறாரு. அடுத்து ஆன்மாவின் லட்சணம் 69வது பாட்டில் ஆன்மாவின் லட்சணம், அதாவது 10 விதமாக கூறப்பட்டது. ஆன்மாவின் லட்சணத்தை சத்து, சித்து, ஆனந்தம், சமம், ஸ்திரம், சாட்சி, ஏகம், நித்தியம், யாபி, ஆன்மா. 10க்கு ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லவா? சத்துனா தூய இருப்பு, சித்துனா அறிவு சொரூபம், அதாவது இருப்பை அறியும் அறிவு, அதாவது நான் இருக்கிறேன் என்பதை அறிபவனாக நான் இருக்கிறேன். ஆனந்தம் வந்து அனுபவிக்கும் எல்லா ஆனந்தத்திற்கும் ஆதாரமாக அறிபவனாக சாட்சியாக இருக்கிறது ஆத்மா. அதாவது தூக்கத்தில் இருக்கும் ஆனந்தம் சொரூப ஆனந்தம், நம் சொரூபமே ஆனந்தம், நம் சொரூபமே ஆனந்தம். அடுத்து சமம்னா அது எல்லோரிடமும் சமமாக இருக்கிறது. ஸ்திரம்னா அதாவது ஆத்மா வந்து மாறாததாக இருக்கிறது. சாட்சினா எல்லாவற்றையும் அறிபவனாக, அதாவது பார்ப்பவனாக இருக்கிறது. ஏகம்னா ஒன்றாக இருக்கிறது. நாமரூபம் பல, காரியம் பல, ஆனால் காரணம் அதாவது ஆன்மா ஒன்று. நித்தியம்னா எல்லா காலத்திலும் மாறாததாக இருக்கிறது.
எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறது. ஆன்மா நகைக்கு ஆதாரம் தங்கம், அதுமாரி நாமரூபத்திற்கு ஆதாரம் ஆன்மா. அப்போ எல்லாவற்றையும் நீக்கிவிட்ட பின், அதாவது பால் அது அந்த 5 கோஷத்தையும் நீக்கிவிட்டா, கோஷத்தை பற்றி என்னன்னு சொல்கிறேன், எல்லாவற்றையும் அந்த கோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டால் பால் நிலை இல்லைன்னா முதல்ல கோஷத்தை சொல்லுவேன். அதாவது 79வது பாடலில் 5 கோஷத்தை பற்றி சொல்கிறாரு. என்னென்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இப்போ 5 கோஷம் வந்து எல்லாமே என்னென்னா சிதாபாசனுக்கு உரியதுன்னு இதில் அபரோச்ச அனுமதியில் சொன்னாங்க. அப்போ அன்னமய கோஷத்தை வந்து எதனால் நம்ம அன்னமய கோஷம் ஏன் அதை நீக்கணும்னு சொல்கிறோன்னா, உடல் என்னால் அறியப்படுகிறது, எனவே அன்னமய கோஷம் நான் இல்லை. அதுமாதிரி பிராணமய கோஷம், பிராணன் வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியுது, அதனால் அதுவும் நான் அல்ல. அதுமாதிரி மனோமய கோஷம், மனத்தை வந்து நான் பார்க்குறேன், அது நம்ம சும்மா ஆர்டினரியாக மற்றவங்களால் பார்க்க முடியாது, நம்ம தியானத்தில் இருந்து பார்த்தா தான் அது தெரியும் மனம் என்னென்ன பண்ணுது எல்லாம் பார்க்குறேன். நம்ம நிறையா படிச்சுட்டோம், இப்போ தியானம்லாம் நிறையா படிச்சுட்டோம். அப்போ மனம் என்ன, மனத்தை வந்து கட்டுப்படுத்த முடியுது. அப்போ மனத்தை பார்க்குறது நான், அதுவும் சாட்சி, அதை மனமும் நான் அல்ல. அதுமாரி விஞ்ஞானமய கோஷம், அறிவும் நமக்கு அதுவும் நம்மளால் பார்க்கப்படுறது, அறிவும் நம்மளால் பார்க்கப்படுறது, அதனால் அதுவும் நான் அல்ல. அப்போ ஆனந்தமய கோஷமும் எடுக்கிறோம். ஆனந்தமய கோஷத்தை தான் இப்போ நல்லா ஏதோ ரிசர்ச் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம். பிரம்மாண்ட வழியில் ஆனந்தமயத்தை பயங்கரமாக பின்னி படல் எடுக்கிற ஆனந்தி. அது அந்த ஆனந்தமய கோஷத்தை பற்றி கொஞ்சம் நிறைய சொல்லலாம்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் எல்லாரும் டைம் வேணும் இல்லையா? அந்த கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு தான் புரியும். அனுபவிக்கப்படும் ஆனந்தம் நான் அல்ல. ஆனந்தம் அல்ல. அது ஆனந்தத்தை வந்து 2 இதாக பிரிக்கிறோம், சொரூபானந்தம், பிரதிபிம்ப ஆனந்தம்னு. அந்த சொரூபானந்தம் வந்து ஞானத்தால் வர்றது. பிரதிபிம்ப ஆனந்தம் வந்து அதாவது அது வந்து அல்பானந்தம்னு சொல்லலாம். உலகப் பொருளால் இல்லைன்னா உறவுகளால் வர்றது சொரூபானந்தம், பிரதிபிம்பானந்தம். சமாதி சுகமும் அதே பிரதிபிம்பானந்தம் தான். அதில் வந்து தாரதன்யம் இருக்குது, கிரடேஷன் இருக்குது. கொஞ்சமாக இருக்கும் ஆனந்தம், கொஞ்சம் கூட இருக்கும், அப்படி கிரடேஷன் இருக்குது. அந்த இதில் சொன்னால எத்தனை 10 பேர் 10 பேரை 15 பேர் பிரம்மானந்த வழியில் 11 பேர் 11 ஆனந்தம், அதெல்லாம் கிரடேஷன், அது எல்லாமே இதுதான். தாரதன்யம் இருக்குது, அது எல்லாமே பிரதிபிம்பானந்தம் தான். அதையும் பிரதிபிம்பானந்தத்தில் போட்டாச்சு. அப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம நீக்கி விட்டோம்னா, இந்த ஆனந்தத்தை எல்லாத்தையும் நீக்கி விட்டோம்னா பால் நிலை தான் ஏற்படுகிறது, அதாவது சூன்யமான நிலை தான் ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சீடனுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து அவர் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, 10ஆம் அவன் கதையை சொல்லிவிட்டு 71வது பாடலில் சூன்யத்தை கண்ட அவனே 10ஆம் அவன், அதுபோல் உன்னால் காணப்பட்ட சூன்யம் நீ அல்ல, யாவற்றையும் காணும் சித்து பொருள் நீயே, ஆன்மா சித்து பொருள் நீயே என்று குரு சொல்கிறாரு. அப்புறம் மேலும் 73வது பாடலில் வந்து கடலில் எழும் அலைகள் போல ஜென்மங்கள் எத்தனையோ போய்விட்டது, அதாவது 3 அவஸ்தை, 3 சரீரம், 3 காலங்கள், இவைகள் அனைத்துக்கும் சாட்சி நீயே. ஆத்மா சுயம் பிரகாசம், அதை அறிவதற்கு இன்னொரு அறிவு தேவையில்லை, அதுவே அறிவு சொரூபம், இது சுயம் ஜோதி, எல்லாவற்றுக்கும் சாட்சி நீயே, இது தட்சிணாமூர்த்தி மேல் ஆணை என்று கூறுகிறார். இது ஆனந்தி மேல் கரெக்டாக முக்கியமான இடத்துல வந்து முடிச்சுக்கோன்னு இருக்காரு. அடுத்து யாரு? கைவல்ய கணபதிக்கு நமஸ்காரம். இங்கே உள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை மாதிரி எல்லாமே எடுத்து சொல்லலை, சும்மா 2 பாட்டுக்கு மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன், அது மட்டும் சொல்கிறேன். நாம் அறியும் பொருள்களில் மாறுதல் அடைவது எது, மாறுதல் அடையாதது எது என்பதை விவேகத்தால் பகுத்தறிந்து இவ்வுலகப் பொருள்களில் ஆசையற்று நிராசையாக இருந்து சமம் தமம் இடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என்று சமாதி சக்க சம்பத்தும் முக்தியில் தீவிரமான விருப்பம் நமக்கு இதுதான் வேண்டும் என்று மோட்சத்தில் தீவிரமான விருப்பம் வைத்தல் முமுட்சுத்துவம், இந்த 4ம் உண்மையான அதிகாரிக்குரிய சாதனங்களாகும். இதை அடைந்த பின்பு ஒருவன் முதலில் தன்னை அறிய வேண்டும். ஆபாசனான தன்னையும் ஆதாரமான கூடஸ்தனையும் ஒருவன் அறிந்தான் ஆயின், அவ்வாறு அறிந்த பின் தானே பிரம்மம் என்னும் அனுபவம் உடையவனாய் சம்சாரமாய் பிறப்பு தீர்வான். இவ்வாறு உன்னை நீ அறிந்தால் என்றாய் உனக்கு ஒரு கேடும் விளையாது.
பிறவித்துயர் நீங்க வேண்டும் என்று என்னை நீ கேட்டதால் இதனை நான் உனக்கு உபதேசித்தேன் என்று குரு சீடனுக்கு விளக்கம் கூறுகிறார். ஸ்தூலமான ஜக ஜீவ ஈஸ்வரங்களை முன்னே காட்டி சூட்சும வடிவமான நிற்குண பிரம்மத்தை பின்பு குருவானவர் விளக்கத் தொடங்குகிறார். வேதாந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் அத்தியாரோப யுக்தியினால் பந்தமும் அபவாத யுக்தியினால் முக்தியும் உண்டாகின்றன என்று சொல்கின்றன. இருட்டில் கயிற்றில் பாம்பு தோன்றுவது போல் ஒரு நாமமும் வடிவமும் இல்லாது எங்கும் ஒரே தன்மையாகவும் இரண்டாய் இல்லாமல் அத்துவிதமாய் அறிவு வடிவமாய் சுயம் பிரகாசமாய் பூரணமாய் விளங்குகின்ற அந்த பிரம்மத்தின் இடத்தில் மித்யா வடிவ, அதாவது உண்மை இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் நாம ரூபங்களான இந்த ஐம்பூத வடிவ காரியம் எல்லாம் மெய்போல தோன்றுகின்றது. இது பாம்பு இல்லை கயிறு என்று தெளிந்த அறிவு போல குரு உபதேசத்தாலும் சாஸ்திர விசாரணையினாலும் இது சரீரம் அன்று, இது உலகம் அன்று, இவை பஞ்சீகரண பூதங்கள் அல்ல, இவை உறுதியாக பிரம்மமே என்று ஐயமின்றி தெளிவதே அவபாதமாகும். காரியமான உலகத்தையும் காரணமான பிரம்மத்தையும் ஆராய்ந்து பார்த்து எது முக்திக்கு வழிவகுக்கும் என்று தீர யோசித்து பந்தத்திற்கு காரணமான அத்தியாரோபத்தை விட்டுவிட்டு முக்திக்கு வழிவகுக்கும் அபவாத வழியை பின்பற்றி நடந்து நாமும் மோட்சத்தை அடைவோமாக. கிறிஸ்பா. அடுத்து யாரு சொல்றவங்க சொல்லுங்க, சொல்லலைன்னா பரவாயில்ல. அதனால எல்லாருக்கும் வணக்கம். கைவல்ய சங்க குருமார்கள் அனைவரும் கைவல்ய சக்தி கணபதியை வணங்கி நான் பேசுகிறேன். அதாவது நம்ம தமோகுணத்தில் 2 சக்திகள் பார்த்தோம், ஆவரணம் விக்ஷேபம். இந்த 2 சக்திக்கும் காரணமான மாயையை எப்படி நீக்கிறது அப்படிங்கும்போது, அதாவது விஷத்தான் அதற்கு பிரதிகூலமான விஷத்தாலும் இரும்பாலும் அம்பினை அம்பாலும் ஆடையில் உள்ள அழுக்க ஒவ்வொரு மண்ணாலும், அதாவது இப்படி முறையே, அதாவது மருத்துவர் கொள்ளர் போர் வீரர் வண்ணன் அவங்க எப்படி அழுக்க நீக்கினாங்களோ அதுபோல் இந்த ஆத்மா அனாத்மா விசாரம் உடையவங்க அசுத்த மாயையை சுத்த மாயையினால் நீக்கி அப்புறம் அந்த சுத்த மாயையும் அசுத்த மாயையோடு சேர்ந்து நீங்கிடுது அப்படின்னு சொல்லி 50வது பாடலில் பார்த்தோம். அடுத்து மாயையினுடைய 7 அவஸ்தை சொல்லப்பட்டது. ஆனால் அதில் முதல்ல 3 அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், இந்த 3 பந்தத்துக்கு காரணம். பரோட்ச ஞானமும் அபரோட்ச ஞானமும் அதுக்கு நிவர்த்தி சாதனம். அப்புறம் சோக நிவர்த்தி, நிரங்குச திருப்தி மோட்ச வடிவம். அப்போ இந்த அவஸ்தையை பற்றி சொல்கிறதுனால நம்ம எப்படி சுத்த மாயையினால் அசுத்த மாயையை நீக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக தசகுமான் கதை சொல்லப்பட்டது. அப்போ சிஷ்யன் கேட்குறேன், எப்படி 10வது மனிதன் அவன் தன்னையே பிரத்யட்சமாக கண்டு ஆனந்தம் அடைஞ்சது போல் நான் என்னுடைய சொரூபத்தை, அதாவது என்னுடைய நிஜ வடிவத்தை, அல்லது பிரம்மஸ்வரூபத்தை நான் அடையணும், அதுக்கு நீங்கள் எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேட்குறான். அப்போ குரு மகா வாக்கிய விசாரத்தின் மூலம் அவனுக்கு மகா வாக்கிய விசாரத்தை சொல்ல தொடங்குறாரு. அதாவது 4 வேதத்துலேயும் 4 மகா வாக்கியம் இருக்குது. அதில் சாம வேதத்தில் தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம், இது உபதேச வாக்கியம். இந்த தத்து அப்படின்னா அது அப்படின்னு பொருள், துவம்னா நீ, அப்போ அது நீ ஆனாய். அதாவது இந்த தத்து துவம்பதத்தில் 2 வகையான விருத்தி, சக்தி விருத்தி, லட்சணா விருத்தின்னு சொல்லப்படுது. சக்தி விருத்தினா வாட்சியார்த்தம், லட்சியார்த்தம் அப்படின்னு 2 இருக்குது. அப்போ அந்த தத்பதத்துக்கு
வாச்சியார்த்தம் வந்து ஈஸ்வரன், லட்சியார்த்தம் பிரம்மம். தொம்பதத்துக்கு வாச்சியார்த்தம் வந்து ஜீவன், லட்சியார்த்தம் கூடஸ்தன். அதாவது தத்துவமசி அப்படிங்கிற அந்த இது வந்து நமக்கு ஐக்கியத்தை காட்டுது. அந்த கூடஸ்த பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுது. இந்த உண்மையை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி ஆகாசம் வந்து ஒன்று தான், உபாதியினால் அது மகா ஆகாசம், மேக ஆகாசம், கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தை கட ஆகாசங்கிறோம். அந்த கடத்துக்குள்ள தண்ணியில் இருக்க ஆகாசத்தை கடஜல ஆகாசம்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி 4ஆக பிரித்து சொல்லப்படுது. ஆனால் 4 வந்து அது வந்து உண்மை இல்லை, அது ஒரு கற்பனை தான் 4. அதுபோல் ஒரே பரம்பொருளைத்தான் பிரம்மம், ஈஸ்வரன், கூடஸ்தன், ஜீவன், இப்படி 4 பிரிவாக கற்பிதமாக கூறப்படுகிறது. இந்த 4 உண்மையில் சைத்தன்யம் என்கிற பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பாடலில் வந்து அனைவராலும் வழிபடத்தக்க ஈஸ்வரனும் வழிபடும் ஜீவனும் இந்த மகா வாக்கியத்தில் சொல்லப்படுற தத்துவம் பதங்களின் வாச்சியார்த்தம். அதாவது ஈஸ்வரனும் ஜீவனும் வாச்சியார்த்தம், பிரம்மமும் கூடஸ்தனும் லட்சியார்த்தம் பொருள். எப்படி காய்ச்சல பாலில் வெண்ணெயை வெண்ணெய் கலந்து இருக்கோ அது மாதிரி இந்த விருத்திகள் வந்து 2 ஒன்றா கலந்துருக்கு. அதாவது வாச்சியார்த்த விருத்தியும் லட்சியார்த்த விருத்தியும் கலந்துருக்கு. அவை எப்படி நம்ம வெண்ணெயை பிரித்து எடுக்கிறோமோ அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், விவேகத்தினால வாச்சியார்த்தத்தை பிரித்து நம்ம லட்சியார்த்தத்தை பார்க்கணும். அந்த வாச்சியார்த்தம்னா என்ன, நான் உடல் மனம் புத்தி அல்ல அப்படின்னு சொல்லி அந்த 5 கோஷம் இதெல்லாம் நீக்கி நம்ம அந்த லட்சிய பொருளை பார்க்கணும். அந்த லட்சியார்த்தமாகி ஜீவ சாட்சியே நான் என்று அறிந்து அந்த சாட்சி மாத்திரமும் நம்ம பிரிஞ்சு கொள்ளணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அறிஞ்சிட்டோம்னா நமக்கு உள்ளே இருக்கிற அந்த பரமாத்மா சொரூபம் தோன்றும், பரமாத்மாவை அறியலாம். அப்படி பிரிக்கிறதுக்கு பிரிக்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். சிஷியன் கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அன்னத்தால் உண்டான, அதாவது இறந்து போகக்கூடிய இந்த உடல் வந்து பஞ்சபூத விகாரம். அதாவது உடலுக்கு வந்து 6 விகாரம் இருக்குது. இருத்தல், பிறத்தல், இறத்தல், மாறுதல், வளர்தல், தேய்தல். இந்த 6 மாறுதலுக்கு உட்பட்ட இந்த உடலை வந்து நான் அப்படின்னு சொல்கிற அந்த மயக்கத்தை முதல்ல நீக்கணும். அடுத்து அந்த எப்படி துருத்தி வந்து தனது காற்று விடுற போல் இந்த மூக்கினால் சுவாசிக்க இந்த பிராணவாயுவும் ராஜத குணத்தின் விகாரம்னு சொல்லி அதையும் நீக்கணும். அப்புறம் கருவியாகிய மனமும் கர்த்தாவாகிய புத்தியும் அதுவும் நான் அல்ல அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி மனோமய விஞ்ஞானமய கோஷம்லாம் நான் அல்ல. சுளுக்கியில் அந்த தமோட அஞ்ஞான விருத்தியினுடைய காரணமாகிய ஆனந்தமய கோஷமும் நான் அல்ல அப்படின்னு இதெல்லாம் நம்ம நீக்கணும். அப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு தான் சத்து, சித்து, ஆனந்தம், சமம், ஸ்திரம், சாட்சி, ஏகம், நித்தியம், வியாபகம், இப்படி விளங்க ஆத்மாவை நானுன்னு அறிந்து கொள்ளணும். அதாவது இந்த அனுபவ ஜட துக்கமான இந்த பஞ்சகோஷமாகி இந்த உடலை நான் அல்ல அப்படின்னு அறிஞ்சு அனாத்மமான பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் வருவாய் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. அப்போ அவன் சிஷியன் கேட்குறான், இந்த 5 கோஷங்களாலான இந்த 3 உடலும் நான் அல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது மாதிரி நான் நீக்கி பார்த்தா எனக்கு சூனியம் தான் தெரியுது. அப்போ அந்த சூனியத்தையும் நான் ஆத்மான்னு அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சூனியத்தை பார்க்குறவன் நீ சூனியம் இல்லை. அதான் அதாவது காண்பவனாகிய உன்னையும் காணப்படும் பொருளையும் காட்சி ஆகிய 3 நிலைகளையும் காணும் சித்து பொருளான நீயே ஆத்மா. அதாவது காண்பதும் அடங்கலும் காண்பான் நீயே. அந்த சூனியத்தையும் திருசியங்கள் அனைத்தையும் பார்ப்பவன் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அந்த இருளாகி அறியாமல் வந்து நீ இல்லைப்பா, அதை கண்ட ஞானமே நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, தட்சிணாமூர்த்தியின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பிறவிகள் அனைத்துக்கும் ஆத்மாவாகிய நீயே சாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பக்தாமவன் தன்னை பார்க்கவும்
ஆமாம். மற்றவன் வந்து தன்னை பார்த்தது தன்னை கொண்டு தானே, அதுக்கு மாறாக 11ஆவன் ஒருத்தன் இல்லை. அதுபோலவே நீ உன்னை அறிந்து கொள்வதற்கு வேறு ஒரு பிரகாசமும் வேண்டியதில்லப்பா, உன்னையே நீயே அறிந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மகா வாக்கிய விசாரம் தான். இன்னும் இதுக்கு அடுத்து வர்ற 10 பாடலும் மகா வாக்கிய விசாரம். நம்ம அதை ஆனந்தி மூலம் நல்லா கேட்டுக்கிடுவோம். அதாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து கைவல்யத்தில் வந்து நமக்கு அதிகாரித்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விவேக, வைராக்கியம், சமாதி, சத்த, சம்பத்து, முமுட்சுத்துவம். அதை அடைஞ்சு அப்புறம் குருகிட்ட போய் நம்ம சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி அதுக்கப்புறம் மகா வாக்கிய அந்த விசாரம் பண்ணினா தான் நான் பிரம்மம் அப்படிங்கிறத அடைய முடியும். அதாவது அதனால் நமக்கு என்ன கிடைக்கிது? ஜீவன் முக்தி கிடைக்கிது. பிராரப்தம் முடிஞ்ச பிறகு நமக்கு விவேக முக்தி கிடைக்கிது. அந்த நிலையை நம்ம எல்லாரும் அடையிறதுக்கு குரு அருளையும் திரு அருளையும் பிரார்த்தித்து முடிக்கிறேன். அருமை. வேறு யார் சொல்கிறீங்களா? அப்படியா? சரி, வாங்க. வணக்கம்ப்பா. ஆக்சுவலாக நான் வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியர் அதில் பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணி வராட்டாலுமே வேதாந்தா படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறதுனால 2 வார்த்தைகள் சொல்லலாம்னு நினச்சேன். விஸ்வரூப தரிசனத்தில் பகவத்கீதையில் வந்து அர்ஜுனன் வந்து தன்னை தனிச்சு பார்ப்பான். விஸ்வரூபத்துக்குள்ளே தானே இருக்கேங்கிறது அவருக்கு புரியவே புரியாது. அப்படி பார்த்துருந்தா அவருக்கு சந்தேகம் வந்திருக்காது, பயம் வந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன். இங்கே வந்து இல்லை, என்னோடய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகணும். எப்படியாவது இந்த மகாநாட்டுக்கு போகிறப்பெல்லாம் தான் இதை பூரா கரெக்டாக நான் படிக்கணுங்கிறதுக்காக மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தேன். இதில் ஆந்தி சொன்ன சில விஷயங்கள் கடலை மாவு என் மனசுக்குள்ளே ஓடி. அப்போ நான் எப்போ எனக்கு எந்த ஒரு டவுட் வந்தாலும் அந்த சொன்னாங்கல்ல. அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள் தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட இந்த மாயினால் ஜீவருக்கு 7 அவஸ்தைகள் உண்டாகும். அது வரும் முந்த ஞானம், மூடல் முளைத்தல், காணாத ஞானம், சந்ததம் கண்ட ஞானம், திளல்கிற குளிமையாதல். இதெல்லாம் தூங்க போகிறேன்னா இதெல்லாம் என் மைண்டில் வருது. அப்போ நம்ம இன்னும் தெளிவடையணும். சில விஷயங்கள் எனக்கு சிருஷ்டிக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ப்ரிப்பேர்டாக வரல. ஓகே, எல்லாருக்கும் இறைவனோட இது மனக்கராக கிடைக்கட்டும். எல்லோரும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி கிடைக்கட்டும். நமக்கு எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, யாரு பேர் சொல்கிறீங்களா? சரி இருக்கு, அதனால ஒன்றும் இல்லை. எழுதியிருக்கீங்களா? அப்போ வாசிங்க வந்து. சும்மா வாசிங்க. ஒன்றும் நம்ம இது வந்து நமக்காக தான் படிக்கிறோம். இது காரணமாக வச்சு இது நம்மளோட அபியாசத்துக்காகத்தான். இது ஒவ்வொருத்தருக்கு சொல்கிற விதத்தில் வேறுபாடு இருக்கலாம். இதோட முழு பிரயோஜனம் நமக்காகத்தான். அதனால ஒன்றும் இல்லை. சிங்க பார்வை திருசி ஆமாம், படித்ததை பார்க்கும்போது கைவல்ய நவநீதம் என்னும் நூல் பிரம்மத்தை தெரிவிப்பதால் முதல் பகுதியை தத்துவ விளக்கம் என்றும், அதை கண் உண்டாகும் சந்தேகங்களை தெரிவிப்பதால் அது இந்த 2ஆம் பகுதியை சந்தேகம் தெளிதல் என்றும் பிரித்து கூறுகின்றேன் என்று நன்னிலம் என்ற கோவிலில் தாண்டவராய சுவாமிகள் நாராயண தேசிகருக்கு எடுத்திருக்கிறார். குரு சிஷ்ய பாவனையாகும் இது.
சாதனைகள் 4. எது நிரந்தரமானது, அழியாதது எது, நிரந்தரம் இல்லாதது, அழிவது என்று அறிகின்ற விவேக புத்தி வேண்டும். அடுத்தது போகங்களில் நிராசை. அது சமம் முதலிய 6 சமாதி ஷட்க சம்பத்துக்கு. மோட்சத்தை விரும்பும் இச்சை, அது மும்முச்சுத்துவம் ஆகியவை சாதன சதுஷ்டயம் எனப்படும் 4 சாதனங்கள். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், சிரத்தை என்ன 6ஆகும். சமம் அககரண தண்டம், தமம் புறகரண தண்டம். விடல் பெண், தனம், ஜாதி, அபிமானம் போன்றவை சகல கர்மங்களும் மீண்டும் வந்து பற்றி கொள்ளாதவாறு அதை ஒழிக்கணும். அது சகித்தல். வினைப்பயன் காரணமாக காமம் முதலான ஆசைகள் வந்தால் அதை அடங்க செய்வது. சமாதானம் பெரியோரிடத்தில் கேட்ட ஞான சாஸ்திர அர்த்தங்களை அனுபவத்திற்கு கொண்டு வந்து அதை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சிரத்தை குருவிடமும் அந்த ஞான சாத்திரங்களாலும் உபதேசிக்கப்பட்ட வாக்கியங்களின் பேரில் விசுவாசம் வைக்கணும். நாலு வார்த்தை சொல்லுங்க இல்லையா? இப்போ நமக்கு சாமிஜி ஸ்லோகம் எப்பயுமே சொல்லுவாங்க, ஆச்சாரியம் பாதம் ஆதத்தை. நம்ம கிளாஸில் கேட்குறது 1/4 பங்கு தான் நமக்கு புரியும். பாதம் சிஷ்ய ஸ்வமேதையா. இன்னொரு 1/4 பங்கு எங்கே புரியும்னா வீட்டில் போய் அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது அதை இன்னொரு 1/4 பங்கு புரியும். அப்போ 1/2 பங்கு ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்து இன்னொரு 1/4 பங்கு எப்போ புரியும்னா மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய தொடங்கும். கிளாஸில் நம்ம 1/4 பங்கு தான் புரியும். வீட்டில் போய் இது பண்ணும்போது இன்னொரு 1/4 பங்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு 1/4 பங்கு. மிச்ச 1/4 பங்கு எப்போ புரியும்னா காலக்கிரமேண புரியும். இன்னொருத்தருக்கு யாருக்கா சொல்லி கொடுக்கும்போது புரியும். ஏன்னா உண்மையிலேயே நம்ம டீச் பண்ணும்போதே நிஜமாகவே படிக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க நான் நல்லா படிக்கிறதுக்கு. ஒரு நல்ல டீச்சர் எப்போ உருவாங்கிறாங்க அப்படின்னா நல்ல சிஷ்யர்கள் வரும்போது தான் நல்ல டீச்சர் வரும். உங்களுடைய உற்சாகம் தான் இப்போ நமக்கு இந்த கிளாஸ் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா உங்கள் எல்லாரோட ஆர்வம், நம்மளுடைய குரு கிருப்பை, ஈஸ்வர கிருப்பை, இந்த இடத்தோட மகிமை அதுதான் நம்மளை நல்லா நடத்திக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் எல்லோரும் அது வாழ்க்கை லட்சியம் இதுதான் நமக்கு, அது நமக்கு தெளிவாக இருக்கணும். இதுதான் நமக்கு லட்சியம்னு வரும்போது மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம், நம்ம புறம் தள்ளிடுறோம். இப்போ இதுக்காக நீங்கள் எல்லோரும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, 4 நாளாக ஃபுல்லாக தூங்காமல் இதையே நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ நம்ம எப்படி பேசுகிறோம், நான் திக்கி பேசுகிறேன்னா, நான் தெளிவாக பேசலையா, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நீங்கள் இதுக்காக வீட்டில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இப்போ மாடு இருக்குது, கப்பன்னு என்ன பண்ணிடுது, சாப்பிட்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தனியாக உட்காந்து அது அசை போடுது. இப்போ இதில் முக்கியம் நீங்கள் இங்கே உட்காந்து இங்கே வந்து பேசுகிறத விட நீங்கள் இதுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் வீட்டில் கொடுத்தீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை மகிமை. அந்த இது உள்ளே போகணும். நம்ம ரொம்ப எல்லோரும் தேங்க் பண்ணுறது காஞ்சனாக்கு தேங்க் பண்ணணும். அவங்க தான் இந்த சஜஷன் கொடுத்தாங்க. நம்ம படிச்சுக்கிட்டே போகிறோமே, என்ன படிச்சிருக்கோன்னு நம்ம திரும்பியே பார்க்கல அப்படின்னாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அது நமக்கு வந்திருக்கு. புக்கை தூக்குற இது நமக்கே எல்லாருக்கும் ஒரு திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது. அதனால இப்போ நம்ம எல்லா கிளாஸ்லேயுமே இந்த மாதிரி ஒரு 4 கிளாஸ்க்கு ஒரு 4 மாதம் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டா இனி அடுத்து சொல்ல தெரியாதவங்க நீங்கள் சும்மா பேசணும். அதனால ஒன்றும் இல்லை, தப்பு தோறும் பேசணும், பரவாயில்ல. நமக்குள்ளே தான் இப்போ இதுக்கு இப்போ நீங்கள் பேசணும் அப்படின்னா வீட்டில் புக்கை தொட்டிருப்பீங்க. நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம், இனிமேல் கிளாஸ் கேட்கும்போதே அப்பப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டே வரும்போது என்ன ஆகும் நமக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே நாளில் உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டியது. இப்போ நமக்கு 70 பாட்டையும் மொத்தமாக படிச்சிருக்கோம். நம்ம நீ அடுத்து ஒரு 25 பாட்டுக்கு ஒரு கேப் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கேட்கும்போதே இதே இதில் நம்ம இது பண்ணுவோம். உங்களுடைய சொந்த அனுபவங்களையும் நீங்கள் சில திருஷ்டாந்தங்கள் யோசிக்கலாம்.
அப்போ தான் அது என்ன ஆகும் நமக்கு. நான் சாமிஜி சில எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, நான் சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், கடலை மாவு இது மாதிரி, காராச்சே அது மாதிரி. நீங்கள் உங்கள் லைஃப்பில், ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த திருஷ்டாந்தங்கள் யோசிக்க தொடங்குறது எப்படின்னா, அப்போ தான் நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ என்ன திருஷ்டாந்தம் எடுப்போம். அப்போ என்ன ஆகும், சிந்தனை வந்து அது மயமாகும். இதை எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம மைண்டு ஒரு பக்கம் என்னாகும், இதே மாதிரி. நான் சும்மா காராச்சேவு சாப்பிடும்போது எனக்கு இந்த தாட்டு வந்துச்சு, காரண காரிய பாவம். அப்போ என்ன நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம கிளாஸில் இது இங்கே இருக்கிற இது மட்டும் சொல்லணும் இல்லை, நீங்களாக கொஞ்சம் நிறைய யோசிங்க மேலே அடுத்த இது வரும்போது. அப்போ நமக்கு இன்னும் நல்லா அவரவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ நம்ம இப்போ பேசுகிறதுங்கிறது அவரவருக்கு பிரயோஜனத்துக்காக. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றாக எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். சுவாமிஜி இது அடிக்கடி எப்பவும் சொல்கிற ஒரு விஷயம். எல்லா குருமார்களும் நம்ம கூடவே இருக்காங்க, வழி நடத்துகிறாங்க. நமக்கு நிச்சயமாக கைவல்யம் சித்திக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு பிரயத்னா பிரார்த்தனை நம்ம முயற்சி இருக்கும்போது இதில் எந்த விதமான என்ன ஆலமர் கடவுள் மேல் ஆணை, கண்டிப்பாக நமக்கு கைவல்யம் சித்திக்கும். குருவோட நல்ல பிரார்த்தனை பண்ணுவோம். கைவல்ய சக்தி கணபதிக்கு. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.